அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறக்கூடிய தருணமாக தான் அமையிருக்குதுங்க. அது எந்த நாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பு விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுனத்தில் செவ்வாயும், கடகத்தில் சூரியன், குரு மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த வாரத்தினுடைய மத்தியம பகுதியில் கடகராசியில் சஞ்சரிக்கும் சூரியன் தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுவதோடு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் மோட்சக்காரகரான கேதுவோடு சூரியன் இணைகிறாரு. கன்னிராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய குரு பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி புதனோடு இணைந்திருக்கிறாருங்க. உங்களுடைய எண்ணங்கள், பிரயாணங்கள், திட்டங்கள் இவைகள் எல்லாம் இனிமையாக அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் என்பது அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களான உங்களுக்கு காரணம் 3ஆம் இடம் வலுப்பெற்று இருக்குதுங்க. விரையாதிபதி சுக்கிரன் நீச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் சில நேரங்களில் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பணபலம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இதனால் கைகளில் பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. அதே போல் முன்னேறுவதற்கான முக்கியமான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லதுங்க. கூடுமான வரைக்கும் விருச்சிக ராசினியர்களான நீங்கள் யாரிடமும் எதற்காகவும் தேவையில்லாமல் கோபப்பட வேண்டாங்க. பொறுமை என்பது உங்களுக்கு இந்த வாரத்தில் மிக மிக அவசியம் என்பதை மீண்டும் மீண்டும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சற்றென்று முடிவெடுத்து விட வேண்டாங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஆழ்ந்து யோசித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்குரிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்க. ஒரு விதத்தில் உங்களுக்கு எதிரான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான மாறும் வாய்ப்பு உண்டு என்றாலும் அதை நீங்களே அவசரத்தாலும் அலட்சியத்தாலும் கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் உண்டு என்பதால் பொறுமை, கவனம் என்பது மிக மிக அவசியம். தடாலடியாக எடுத்தோம் கவுத்தோம் என எல்லா விஷயத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக அவசியங்க. வாகனங்களில் செல்லும் போது மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. பணியிடங்களில் மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம். அதே போல் கணவன் மனைவி உறவுகளில் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்களில் அலைச்சலை குறைத்து கொண்டு ஓய்வு கிடைக்கும் போது ஓய்வெடுத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே நன்மை செய்யும் கிரகங்கள் அனுகூலமற்ற கிரகங்களும் கிட்டத்தட்ட இந்த வாரம் முழுவதுமே சமமாகவே சஞ்சரிப்பதால இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மையும் சில சிரமங்களும் மாறி மாறி உண்டாக இருக்கு. சுகஸ்தானத்தில் ராகுவும் குடும்பஸ்தானத்தில் வக்ரகதியில் சனியும் சஞ்சரிப்பதால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. கணவன் மனைவி இடையே சிறு சிறு வாக்குவாதமும் பிணக்கும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுங்க. செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக
உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்பட இருக்கு. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல் பழைய கடன்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை முழுமையாக அடைத்து நிம்மதி பெறலாம். இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் என்பது இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி சுகஸ்தானத்தில் ராகுவும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், ஜீவனஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் பணிச்சுமை என்பது சற்று அதிகமாக இருக்குங்க. சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை பயக்கும். உயரதிகாரிகளும் உங்களுக்கும் இடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. இது மாதிரியான நேரங்களில் கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. குறிப்பா நீங்கள் மேலதிகாரிகளிடம் வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பிற்காலத்தில் நிமிர்ந்து கொள்ளலாம் என்பதால சற்று கவனத்தோடு இருங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நியாயமாக வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த வாரத்தில் அதற்கான சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நன்றாக நடந்து கொண்டிருந்த வர்த்தகத்தில் திடீரென்று போட்டிகள் அதிகரிக்க இருக்குதுங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு கவலை அளிக்கும். எதையும் சிந்தி உங்களுடைய சரக்குகளை கையாள்வதற்கு ஏற்ற ஒரு தருணம் இது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. நியாயமற்ற போட்டிகளினாலும் உடனே உணர்ச்சி வசப்பட்டு விடாதீங்க. சற்று நிதானமாக யோசித்து சாதுரியமாக நடந்து கொண்டால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாம். பொறுமை, நிதானம் அவசியமாக தேவை உங்களுக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறை அன்பர்கள் ஓரளவு கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டும் தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வருமானம் சிறிதளவு குறைய கொடுங்க. அதனால் இந்த வாரத்தினுடைய கடைசியில் கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டி இருக்கும். ஆனால் கடன் வாங்கும் எண்ணத்தை கைவிடுவது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாக்காரகரான புதன் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் படியுங்க. சிந்தனை திறனும் ஞாபகத்திறனும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபட இருக்கு. வெளிநாடுகளுக்கு சென்று உயர்கல்வி பயில விருப்பம் உள்ளவர்களுக்கு சற்று கூடுதலாக முயற்சி எடுக்க வேண்டி இருக்கும். அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை இரு கிரகங்கள் மட்டுமே கட்டுப்படுத்துகின்றன என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. விவசாயத்திற்கு தேவையான உரம், தண்ணீர், விதை, நாற்றுக்கள், கால்நடைகள் அபிவிருத்தி அடைங்க. சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்து. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது.